இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது 2019 ஆண்டு என்பது எங்களுடைய இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அவ்வாறான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு என்பது இன்றைக்கு 76 வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் நலைந்து ஓடுகின்ற நாடு. மறுபுறத்தில் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மனித புதைக்குழிகள் நிறைந்த நாடு. 1971 ஆண்டும் சரி, 89 ஆண்டும் சரி, 815 ஆண்டு வெள்ளச போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் எடுத்துக்கொள்ளும். இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாட்டு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நாங்கள் இன்று 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு படுகொலை சம்பவமாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். காரணம், ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் இன ஐக்கியத்தோடையும் சமாதானமுமாக வாழ வேண்டிய இந்த காலப்பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான தாக்குதலை ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக அதனை வழிநடத்தி அன்றைய தினம் அவர்கள் அந்த தாக்குதல் நடவடிக்கையை ஈடுபடுத்தியிருந்தார். இதனூடாக இந்த நாட்டின் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் அல்லது முஸ்லிம் சமயத்தவருக்கும் கிறிஸ்தவ சமயத்தவர்களுக்கும் இடையேயான ஒரு நெருக்குதல் நிலைமையை உருவாக்குவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். எமது பள்ளிகள் நாய்களால் நிரப்பப்பட்டன. எமது பள்ளிகளை பாதனைகளை கொண்ட பாதுகாப்பு தரப்பினால் பரிசோதனையிடப்பட்டது. இவ்வளவு நிலைமையும் உருவானது இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால். எமது மக்கள் ஆயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாடசாலைகளில் வியாபாரம் செய்யும் இடங்களில், தொழில் புரியும் இடங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளானார்கள். இந்த நிலை உருவான போது எமது தேசிய தலைமைகள் அந்த அரசாங்கங்களோடு தான் இருந்தார்கள். அன்று கௌரவ ரவுஃப் ஹக்கீம், கௌரவ ரிஷாட் போன்ற அமைச்சர்கள் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீங்கி மீண்டும் மிக வேகமாக பதவியை தேடி சென்றார்கள். இவர்கள் ஒரு நாளும் இந்த நாட்டை பாதுகாப்பதும் அல்ல, முஸ்லிம்களை பாதுகாக்கும் தலைமைகள் அல்ல. உண்மையிலே மனித நேயத்திற்கு விரோதமான இவ்வாறான செயல்பாடுகளை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் என்றால், இதற்கு பொறுப்பான பிரதான நபர் யார் என்பதனை அல்லது குழு யார் என்பதனை பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலுடன் இருக்கின்றோம். அதற்கு முடிவில்லாமல் இருக்கின்றது. இந்த விசாரணை துரிதமாக நடைபெற்று இதற்குரிய குற்றவாளிகள் யார் என்பதனை விரைவாக காட்டப்பட வேண்டும். ஒருவருக்கு எதிராக ஒருவரை குற்றம் சாட்டுவதை விட இதற்குரிய குற்றவாளிகள் மூலகாரர்கள் யார் என்பதை இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஏண்டா முஸ்லிம் பேரில் இருந்த ஒரு சிலர் செய்ததால முழு சமூகமும் பயத்தில் வாழ வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த நிலைமைகளை சில அரசியல்வாதிகள் உருவாக்குனார்கள். எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ, அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறது. எங்களுடைய நல்ல நண்பன், எங்களுடைய சாணக்கிய ராசமாணிக்கன் அவர்கள், பிள்ளையானவர்களுடைய உற்ற நண்பர். இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம். அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள். இது ஒரு சிறந்த அரசியல் மேடை நாடகம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம். நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள் தமிழினம் இருக்கும் வரைக்கும், கிழக்கு மாகாண மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும், அழிக்கப்படும், செம்மணி போல் புதைகுழிகள் தோண்டப்படும், மூடப்படும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை.